மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். இந்த தீர்மானத்திற்கு முன்பு ஏன் இந்த தீர்மானம்? ஓரணியில் திரள்வோம் என்று உறுப்பினர் சேர்க்கைக்கு வீடு வீடாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் தந்தை இல்லாமல் ஒரு தாயின் வளர்ப்பில் வளர்ந்து இந்த அரசு விற்கக்கூடிய டாஸ்மார்க்கில் மதுவை அருந்தக்கூடிய இளைஞரா, இல்லை போதைக்கு அடிமையான இளைஞரா? அந்த இளைஞர் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இந்து அறநிலைத்துறை நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு கோவிலில் அறத்தின் பால் கடவுளுக்கு சேவை செய்ய தன்னை ஒரு காவலாளியாக, தன்னுடைய அம்மாவிற்கு ஒரு சிறந்த மகனாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் இந்த அரசால் துடிக்க கொல்லப்பட்ட இந்த நேரத்தில் அப்பா என்று ஒரு பிரச்சாரத்தின் மூலம் மக்களிடையே ஒரு போலி பிரச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இன்றைய முதல்வர் அவர்கள் அந்த தாயின் கண்ணீருக்கு வீட்டிற்கு செல்லவில்லை. ஒரே தலைவர் தாயின் கண்ணீருக்கு வீட்டிற்கு சென்றார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எங்களுடைய தலைவர் உறுப்பினர் சேர்க்கைக்கு வீடு வீடாக செல்லவில்லை. எந்த இளைஞர் கொல்லப்பட்டாரோ அந்த இளைஞருக்கு ஒரு அண்ணனாக, ஒரு அம்மாவிற்கு இன்னொரு மகனாக இன்று சென்று வந்து மக்களிடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய தருணத்தில்